முதல் குரல். இது உங்கள் குரல். ஊரில் என்ன பிரச்சனைனாலும் ஒருத்தன் முன்னாடி வந்து நிற்பான். அது அவன் வீட்டு பிரச்சனைனாலும் சரி, அடுத்தவன் வீட்டு பிரச்சனைனாலும் சரி. ஏன் அவன் எதிரி கூட ஒரு பிரச்சனைனா இவன் வீட்டு கதவை வந்து தட்டி நிற்பான், கையேந்து நிற்பான். அதை தீர்க்கிறதுக்கு அவன் முன்னாடி வந்து நிற்பான். அந்த வகையில் அரசியலில் யார் இப்படி எதுக்குனாலும் முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னா அவர் திமுக தான். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டு அரசியலில் திமுக தான் வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு ஆதரித்து குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வாய்ச்சவரால் ஸ்டாலின் சார்னு முன்னாடி கட்டிட்டு இப்போ வந்து திமுகவை எதிர்பார்த்து தன் ஆட்சி அமைக்க திமுகவை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது. தன்னோட சோம்பேறித்தனத்தால் பிரச்சாரத்துக்கு போல பல பிரச்சார ஷெட்யூலை கேன்சல் பண்ணிவிட்டு மக்களை சந்திக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்த காரணத்தினால தான் அவருக்கு மைனாரிட்டி சீட்டுகள் கிடச்சிருக்கு. மெஜாரிட்டி கிடச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அவரோட சோம்பேறித்தனத்தினால தான் இப்போ மைனாரிட்டி அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. சரியா, மைனாரிட்டி அரசு அமைஞ்ச உடனே அவரோட உழைப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆளுநரை தேடி போய் அலைஞ்சிட்டு இருக்காரு. விட்டு இந்த அலையிற வேலையெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கலாம், பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் திமுகவை வாயிலே பேசிட்டு, திமுக தொண்டர்களை வாயிலே பேசிட்டு, திமுக தலைவர்களை வாயிலே பேசிட்டு, அந்த திமுக தொண்டனுடைய வேர்வை சிந்தன உழைப்பில் உருவான ஒரு எம்எல்ஏ சீட்டு காங்கிரஸ் விசிக நம்ம கம்யூனிஸ்டுக்கெல்லாம் கிடைச்ச சீட்டில் அந்த சீட்டை ஆதரவு எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலைமை தான் நீங்கள் விஜய். இதில் பாகத்துக்கு 10 பேர் கூட இல்லாத காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா விஜயை தேடி போய் ஆதரவு கொடுக்குற நிலைமை இருக்குது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். பாஜகவோட கைப்பாவையாக இருக்கிற ஆளுநர் தான் இன்னைக்கு மெஜாரிட்டியாக ஜெயிச்ச 170 சீட்டு கிட்ட ஜெயிச்ச விஜயை வந்து ஆட்சி அமைக்க அழைக்கலாம். அதான் சட்டம். யார் அதிகமாக ஜெயிச்சாங்களோ அவங்கள ஆட்சி அமைக்கிற வேண்டிய சட்டம் இருக்குது. அவளை அழகாக ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். ஆனால் ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா பிஜேபியோட கைப்பாவையாக இருந்துக்கிட்டு அவர் ஆட்சி அமைக்க கூப்பிடல. இதை கண்டித்து அறிக்கை விடுற கூட திராணியற்ற தலைவனாக தான் இந்த தவக விஜய் இருக்கார், இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கான், அவன் கட்சியில் இருக்க எல்லாரும் இருக்கான். ஒரு சின்ன உறுப்பினர் கூட இதுக்கு எதிராக எவனுமே ஒன்றும் பேசலை இது வரைக்கும். ஆளுநரை கண்டிக்கிற திராணி இல்லாத ஒரு கட்சியாக தவக இருக்குது. இது ஒரு முறை இருக்கட்டும். அதில் இன்னொரு காமெடி என்ன செய்யலாம் அப்படின்னா, அவனுக்கு சொம்பு தூக்குற இந்த ஃபெலிக்ஸ் மாதிரி ஆள், ஃபெலிக்ஸ் மாதிரி ஆள் என்ன செய்யறான்னா, இதை கண்டிச்சு திமுக எதுவும் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறான். அவன் ஒரு ட்வீட் போடுறான். என்னங்க நடக்குதுங்க? எதுனாலும் திமுக தான் செய்யணுமா? முதல் குரல். இது உங்கள் குரல்.